பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்ம சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். அறிவு இலாத எனைப் புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறி எலாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானை பிரிவு இலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறு ஆடுதி பிணம் நெஞ்சே, கிரி எலாம் மிக கீழ்ப்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறே அப்படின்னு பாடுறார். மாறு ஆடுதி அப்படின்னா தடுமாறுகின்றாய், கிரியலாம் அப்படின்னா பொய் நடைகள் எல்லாம், மிக அப்படின்னா அதிகப்பட்டு இருக்க, என்னை கீழ்ப்படுத்தாய் அப்படின்னா நான் கீழ்மையுறும்படி செய்தாய், கெடுமாறு கெடுத்தாய் அப்படின்னா கெடுப்பதற்கான உபாயங்களை கெடுத்தாய், மேல் நெறி அப்படின்னா வீட்டு நெறி, புலம் ஆக்கிய அப்படின்னா அறிவகத்தே விளங்கச் செய்த. இப்போது திரும்பவும் தன் மனத்துக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி அப்படிங்கிறார். அவர் என்ன பண்ணார் சிவபெருமான்? அவர் இந்த உலகத்திற்கே முதல்வன், இந்த உலகத்திற்கே அவன் அரசன், அவன்தான் மகாராஜா. அப்படிப்பட்ட இறைவன் என்ன பண்ணா, யாரை தன் அடிமையாக ஆக்கிக்கணும், யாருக்குள்ளே போய் அவன் உள்ளே புகுந்துக்கணும், அவன் ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பான்ல, ஒரு எலிஜிபிலிட்டி வச்சுருப்பான்ல, தன்னுடைய அடியார் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக அந்த குவாலிஃபிகேஷன் என்னன்னு யோசித்து பார்த்தன்னா, பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்மயோகம் அப்படின்ற மார்க்கங்களையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஈசனை அடையணும். ஆனால் நான் இதை எதுவுமே செய்யலையே, அப்புறம் என்ன செய்யலாம்? எனக்கு நேராக உபதேசம் பண்ணான், அதை நான் ஃபாலோ பண்ணி தக்க வச்சுருக்கணும் இல்லையா? அதை தக்க வச்சுக்கிற அறிவு கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறார். அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாரு, என்னை புகுந்து ஆண்டு அறிவதை அருளி. அறிவதை அருளி அப்படின்னா எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்தாலோ அல்லது கேட்டாலோ அல்லது படித்து பார்த்தாலோ டக்குன்னு நமக்கு அதை அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. நமக்கு ஏற்கனவே அங்கே இருக்கணும். அதனால தான் வள்ளுவர் கூட தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவுங்கிறாரு. எல்லா இடத்துலையும் தோண்டினாலாம் கிணறுல தண்ணி வராது. எங்கே தண்ணி இருக்குன்னு பார்த்து தோண்டணும். அப்படி டெஸ்ட் பண்ணி இங்கே வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க டெஸ்ட் பண்ணி நோண்டுவாங்க. அதனால் தோண்டுவாங்க, கிணறை தோண்டணும். அப்படி கிணறை தோண்டும் பொழுது தான் அங்கே நீர் சுரக்கும். சொல்கிறோம் இல்லையா, கற்க கற்க அறிவு வளரும், தோண்ட தோண்ட நீர் சுரக்கும்னு. அது மாதிரி எங்கே அவங்க டெஸ்ட் பண்ணி தானே பண்ணுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா பண்ணார் சிவபெருமான்? அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் நான் பண்ணவே இல்லை, எந்த மார்க்கத்தையும் நான் பின்பற்றவே இல்லை. நான் சும்மா மனசுக்குள்ளேயே சிவசிவா சிவசிவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்க்குறாரு, அறிவியலி அப்படின்னு முடிவு பண்ணிடுறார். ஐயோ, இவனுக்கு ஒன்றும் நாலேஜே இல்லை. சரி, நாலேஜ் இல்லைன்னா வேறு என்ன இருக்கலாம் அப்படின்னா மெய்யறிவு இருக்கலாம். மெய்யறிவுன்னா மெய் ஞானம் இருக்கலாம். அது உணர்வுகள் பால் சார்ந்தது. உணர்வுகள் பாலாவது எனக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லையா, விஸ்டம் இருக்கணும் இல்லையா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர் தான் திருப்பெருந்துறையில் எனக்கு நிறைய ஞான உபதேசம் பண்ணாரே. அப்போ அந்த ஞான உபதேசத்தினால எனக்கு மெய் உணர்வு அந்த ஞானம் ஓங்கி இருக்கணும் இல்லை? அப்படி கொடுத்து கூட நான் ஃபாலோ பண்ணலை. அப்போ அவர் முடிவு பண்ணிடுறார், இவனுக்கு அறிவே இல்லை அப்படின்னு. அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி. நான் அறிவில்லாதவன்னு தெரிஞ்சும் அவர் இறக்கப்பட்டு கருணை கொண்டு என் மேலே எனக்கு அருள் புரிந்தார். யூஸ்வலாக நம்ம வீடுகளில் கூட பார்த்தோன்னா அல்லது கல்விக்கூடங்களில் கூட பார்த்தோன்னா சில குழந்தைகளால்
டக்குன்னு கிராஸ் பண்ணிக்க முடியாது. அவங்க வந்து டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அழகாக பேச தெரியாது அல்லது எழுத தெரியாது, நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியாது. அந்த பிள்ளைகள் மேலே எப்பவும் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்பேஷனோடு இருப்பாங்க, கருணையோடு அணுகுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிக்க தெரியல, அதை வந்து அழகாக வெளிப்படுத்த தெரியல. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கோபம் வரும். ஆனால் அப்புறம் அவங்க மேலே அதிகமாக இரக்கமும் கருணையும் கொண்டு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூட சொல்லும், இந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள்லாம் இருந்தால் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, அவங்களுக்கெல்லாம் செய்யாமல் இவங்க ஒன்றுமே செய்ய மாட்றாங்க, இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களே, பேரண்ட்ஸ் வந்து இவங்கள தான் தூக்கி கொண்டாடுறாங்கன்னு. அது ஏன்னா அதுதான் தாய் தந்தையோட இயல்பு. அந்த குழந்தை வாயில் குழந்தை பழச்சிக்கும், இதுதான் ஒன்றுமே பேச தெரியாது, இதுக்கு டக்குன்னு புரிஞ்சிக்க தெரியாது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த கொஞ்சம் கம்மியாக இருக்கிற குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. அது மாதிரி அவர் என்ன பண்ணார், அறிவு இல்லாத என்னை புகுந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி, இப்படி தான் இருக்கணும்னு எனக்கு பொறுமையாக உபதேசத்தை அருளி. அப்புறம் என்ன பண்ணார், மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை. இங்கே அடுத்த லைனில் எந்தைங்கிறார். ஏன் அப்படின்னா அப்பா தான் வழி காட்டுவாங்க. வெறும் மெய் அறிவை கொடுத்துட்டு குரு போயிடுவார். ஆனால் தொடர்ந்து யார் இருப்பா, படித்து முடிச்சுட்டு வந்துடுவோம் இல்லையா, பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வந்து அப்புறம் கல்லூரிக்கு போவோம், கல்லூரியில் படிச்சுட்டு வந்து அப்புறம் பணிக்கு போயிடுவோம், ஆசிரியர்களோட ஒர்க் அங்கதோட முடிஞ்சிடும். ஆனால் தந்தை என்ன செய்வாங்க, நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தை, அறிவதோடு விட்டுட மாட்டாங்க. இந்த வாழ்க்கை முழுக்க எப்படி நான் நடந்துக்கணும், எங்கெங்கே எப்படி எப்படி செய்யணும், என்னோட பணியையும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அப்படி அழகாக செய்யணும்னு யார் சொல்வா, அப்பா சொல்லி கொடுப்பாங்க. நெறி எல்லாம் புலமாக்கிய, வழி அழகிய நல்ல அறநெறிகள்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. யார் சொல்லி கொடுத்த எந்தையை. அதே சிவபெருமான் குருவாவும் நடந்துக்கிட்டார், அப்புறம் என்னவா நடந்துக்கிட்டார், எந்தையாக நடந்து கொண்டார். என் அப்பாவை போல எனக்கு வழிகாட்டினார். பந்தனை அறுப்பானை. அப்போது டீவியேட் ஆகிறேன் நான். எதனால், நிறைய பந்தங்கள் இருக்குது, சொந்தங்கள் இருக்குது, பற்றுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா நம்மளோட கைடெல்லாம், ஸ்டே ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படின்னா என்ன, டோன்ட் கெட் டீவியேட்டட். மனசை கவனத்தை சிதற விடாத. எந்த ஒரு இலக்கை நோக்கி நீ போகும் பொழுது போகிற வழியில் தேவையற்ற விஷயங்கள் வரும், அதிலெல்லாம் உன் மனசை செலுத்தாத, உன்னுடைய கோல் என்னன்னு பார்த்துக்கோ அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தன் மனசுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறார். இன்றைக்கி அது ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்குது. இப்போவும் பிள்ளைகளுக்கு நிறைய சோஷியல் மீடியாவால் டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இவர் சொல்கிறார் தன்னோட மனசுக்கு என்ன சொல்கிறாரு, அழகாக எனக்கு அட்வைஸ் பண்ணார், வழி காட்டினார். பந்தனை அறுப்பானை, பற்றுக்களை எல்லாம் அறுத்து கொடுத்தாரே, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எனக்கு நீக்கி கொடுத்தார். பிரிவு இல்லாத அருள்கள் பெற்றிருந்தும் நேராக அவரே வந்து எனக்கு அருள் கொடுத்தார். அப்படின்னா அது எனக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங், எவ்வளோ பெரிய உபாயங்களை எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அழகாக எனக்கு நாலேஜை கொடுத்து, விஸ்டம் கொடுத்து, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் எப்படி இருக்கிறதுங்கிறதும் சொல்லி கொடுத்தாரு. அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு கூட நீ ஃபாலோ பண்ணியா, ஃபாலோ பண்ணவே இல்லை. அதனால் எனக்கு உன் மேலே கோபம். மாறா அடுதி பிணம் நெஞ்சே அப்படிங்கிறார். பிண நெஞ்சே, போன பாட்டிலையும் அவர் பிண நெஞ்சேன்னாரு, இங்கவும் பிண நெஞ்சேங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, பிணம் என்ன செய்யும், நல்லதும் செய்யாது கெடுதலும் செய்யாது, இதுக்கும் கிடையாது அதுவும் கிடையாது. அதனால தான் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பிண நெஞ்சா, எதுவுமே செய்யாமல் இருக்க, நல்லதும் செய்யலை கெட்டதும் செய்யலை, நீ வந்து ஏன் இப்படி இருக்க, உனக்கு தெரியுமா முதல்வன்லாம் அடிமையை தேர்ந்தெடுக்கணுன்னா நல்லா அறிவாக இருக்கிறவனை, நல்லா செயல்படுத்துகிறவனை, நல்ல ஆற்றல் உள்ளவனை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. பாவம் ஏதோ அப்படின்னு சொல்லி என் மேலே கருணை கொண்டு அழகாக என்னை வந்து, எனக்கு இந்த அறிவும் இல்லை மெய்ஞானமும் இல்லை, அப்படி இருந்தும் எனக்காக வந்து அவர் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, என்னை ஆட்கொண்டார், நான் எவ்வளோ மோசமானவன் தெரிந்து கூட அருளினார் இல்லையா. ஆனால் நீ என்ன பண்ண, என்னை வந்து அவர் விட்டுட்டு போயிட்ட உடனே
நீ என்ன பண்ண, ஏறு மாறாக நடக்க வச்ச. நீ திரும்பவும் என்னை பற்றிலெல்லாம் மாட்டி விட்டுட்ட. நான் தொடர்ந்து அவரையே பிடிச்சிட்ருக்கணுன்னா நீ தானே நெஞ்சமே எனக்கு அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். மாறு ஆடுதி பிணம் நெஞ்சே, நீ நல்லது செய்யவும், பிணமாவது நல்லதும் செய்யாது கெடுதலும் செய்யாது. ஆனால் நீ என்ன பண்ண, கிரியெல்லாம் மிக கீழ்ப்படுத்தாய். பிண நெஞ்சை விட நீ ரொம்ப மோசம். ஏன் தெரியுமா, அதுவாது நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. நீ என்ன பண்ண, எனக்கு கெடுதல் செஞ்ச. எப்படி கெடுதல் செஞ்ச, பற்றில் போய் திரும்ப மாட்டிக்க வச்சுட்டேன், மாயையில் போய் மாட்டிக்கிட்டேன் நான். அதனால் நீ இறை அருள் புரிந்த பிறகும் நீ எனக்கு துணை புரியவில்லை. கெடுத்தாய் என்னை கெடுமாறே, உன்னால தான் நான் கெட்டுவிட்டேன். எனக்கு இப்பொழுது கிடைக்கிற இழிவு தாழ்வு எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி என்னை கெடுமாறு செய்து விட்டாய் என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு அவர் என்ன சொல்கிறாரு, வெறுத்து இறை அருள் நமக்கு கிடைச்சது, உயிரை தூய்மையாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும், நீ அப்படி பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு தன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் இருக்கிறாரு. அதனால தான் இந்த பாட்டை பாடுறாரு. அதனால் இந்த செய்யுளானது ஆத்ம சுத்தி ஆயிற்று. அதனால் அப்படி தன்னுடைய ஆத்மாவை எப்படியோ விதவிதமாக அவர் அழகாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அட்வைஸ் பண்ணி ஆத்ம சுத்தியை செய்து கொண்டே இருக்கிறார். நாம் கூட நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஐம்புலன்களால் நிறைய நம்ம கவனம் சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் அப்படிலாம் இல்லாமல் நம்மளுடைய இலக்கு என்ன, இறைவனை அடைவது. அதுக்கு ரொம்ப ஒன்றும் நாமளும் இந்த பக்தி யோகம் ஞான யோகம்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு இல்லை. நம்ம இவர் சொன்ன மாதிரி பற்றுகளில் மாட்டிக்காமல் அவருடைய திருவடிகளை நினைத்து அறவழியில் வாழ்ந்து அற சிந்தனையில் ஆழ்ந்து இன்சொற்களை பேசி அறச்செயல்களை புரிந்து இறைவனை பாடி அவன் திருவடிகளை அடைவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.